அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புதுசுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி உரிப்பாறை மீன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உரிப்பாறை மீனை நம்ம தோலை உரிச்சிட்டு தான் சமைக்க போகிறோம். இதோட சுவை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க, அது ஒரு புது சுவை. வாங்கிட்டு வர்றப்பே தோலை உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு முறை க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்ல பெரிய பெரிய துண்டாக தான் இருந்துச்சு. இது அப்படியே மசாலா தடவி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல் இதை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பச்சை மிளகாய், 10 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானோன்னே நம்ம பெசரி வச்ச மீனை எல்லா மீன் துண்டுகளையும் இந்த எண்ணெயில் சேர்த்து அழகாக பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வேணாம், கொஞ்சமாக சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக விட்டு 5 நிமிஷம் வேகட்டும். திருப்பி போட்டு 5 நிமிஷம் வெந்தோடனே நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த மீனை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இப்போ தாளிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே 2 அல்லது 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி மாரி வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி கலவையை இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி கலவையை சேர்த்து நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் என்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா, குழம்பு தூள் இருந்தால் வீட்டில் 2 ஸ்பூன் சேர்த்துங்க, இல்லைன்னா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துங்க. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் நான் வீட்டிலே அரைச்சது தான். கறி மசாலா தூளும் குழம்பு தூளும். நீங்கள் குழம்பு தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடினா 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே வதங்க வதங்க வாசனை ரொம்ப நல்லா வரும். எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவு கிரேவி சுவையாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எடுத்தால் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு, அழகாக வதங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது கிரேவிங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து நல்லா கிரேவி திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கிரேவி எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ அழகாக ஒரு துண்டாக எடுத்து அந்த கிரேவி மேலே மீனை வச்சு லைட்டாக அப்படி ஆட்டி விடுங்க. கரண்டியை போட்டு நம்ம கிளற வேணாம். மீனை நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். வறுத்த மீனுங்கிறதுனால நம்ம கிளற வேணாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சுவையான உரிப்பாறை மீன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டை நான் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு புது சுவையாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு இன்னும் என் நாக்கிலே ஒட்டியிருக்கு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இதே மாதிரி ராஜபுஷ்பா கிச்சனில் ஆரோக்கியமான சுவையான நிறைய ரெசிபிகள் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.